தமிழ் வணக்கம். மாணவி செல்வங்களே, இப்போது நம்ம ஜூன் மாதத்திற்குரிய கடைசி பாடமான 10வது பாடத்தை பார்க்க போகிறோம். அது என்னது? ஒரு கதையோடு சேர்ந்த பாடல். அந்த பாடல் என்னன்னு பார்ப்போமா? உண்மையே உயர்வு அப்படின்னா என்னது? எப்போவுமே என்னது? நேர்மையாக அப்படின்னு அர்த்தம். லாயலாக இருக்கணும். கதைப்பாடல். உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது. எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடக்கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போய்விடும். கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. எடை குறையும் என்றுதான் உப்பை போல நனைந்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வை தந்திடும். எய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. புரியுதா இந்த கதை? ஒன்றும் கிடையாது. உப்பு மூட்டையை வச்சுட்டு யார்? அந்த உப்பு மூட்டைக்காரர், உப்பு மூட்டை சொந்தக்காரர், கழுதைக்கு சொந்தக்காரர் உப்பு மூட்டையை ஏற்றிட்டு போகிறாங்க. போகும்போது ஒரு ஆறு இருக்குது. அப்போ அந்த ஓடைன்னா என்னது? சிறிய லேக். அதை கடந்து போகும்போது தவறுதலாக உப்பு மூட்டை தண்ணியில் விழுந்துருச்சு. உப்பு தண்ணியில் விழுந்தால் என்ன ஆயிரும்? கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி போனோன்னா அந்த மூட்டையோட எடை குறைஞ்சி போச்சு. குறைஞ்ச உடனே அதை திருப்பி அதை எடுத்து அது முதுகில் வச்சோடனே அதுக்கு வெயிட்டே இல்லை, கனமே இல்லை. உடனே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டிகிட்டு போனார். கழுதை முதல்ல கனமாக இருந்துச்சே, இப்போ கனமே இல்லையே. உடனே கழுதை நினச்சி, ஓ தண்ணியில் போட்டதுனால கனம் இல்லையாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிச்சா. உடனே கழுதை என்ன பண்ணுச்சான்? புத்திசாலித்தனமாக என்ன யோசிச்சான்? அப்போ தினமும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஓடைக்கிட்ட வந்தவுடனே உப்பு மூட்டையை போட்டுட்டோம்னா நமக்கு எடை குறைஞ்சி போயிடும், நமக்கு வழியே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இதே மாதிரி செய்வோன்னு மனசில் நினச்சிட்டு போச்சான். போகும்போது தினமும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தோடனே அப்புறம்தான் அந்த கழுதையோட உரிமையாளருக்கு புரிஞ்சுது, இந்த கழுதைனா என்னது? டாங்கியோட தந்திரம். அதற்கு ஒரு சரியான பாடம், அதுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுக்க நினச்சி அடுத்த நாள் உப்பு மூட்டைக்கு பதிலாக என்னத்தை வச்சு ஏற்றினார்? பஞ்சு மூட்டையை கழுதை முகத்தில் ஏற்றினார். பஞ்சு இருக்கா? உப்பு மூட்டையும் இருக்கான்னு? பஞ்சுனானது காட்டன், அது இருக்கான்னு தெரிஞ்சிச்சா கழுதைக்கு? தெரியல. எப்பவும் போல் ஓடத்துக்கிட்ட வந்தோடனே, லேக்கிட்ட வந்தோடனே மூட்டையை தள்ளி விட்டுருச்சு. ஆனால் பஞ்சு தண்ணியில் பட்டால் என்ன ஆகும்? தண்ணியை ஃபுல்லும் பஞ்சு உறிஞ்சிரும், அப்சர்வ் பண்ணிடும். அப்போ பஞ்சோட எடை கூடிருச்சு. அது தெரியாமல் அவர் எடுத்து முதுகில் வச்சோன்னே கழுதைக்கு என்ன ஆயிடுச்சு? அதோடைய எடை தாங்க முடியல. அப்போ தான் கழுதை தன் தப்பை உணர்ந்து, ஆகா நம்ம இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோமேனு அருந்தி என்ன பண்ணுது? அழுகுது. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எப்போவுமே உண்மையாக நேர்மையாக இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை விட்டுட்டு குறுக்கு வழியில் கோணத்தனமாக யாரையாவது ஏமாற்றி எந்த செயலை செய்யணும்னு நினச்சா வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி கொள்ள முடியாதுங்கிறதான் இந்த சின்ன கழுதை கதை நமக்கு சொல்லுது. இப்போ அடுத்த பக்கத்தில் என்னது? வாங்க பேசலாம். எதில் என்ன கேட்டிருக்கு? தண்ணியில் தண்ணியில் இல்லாமல்
சுமப்பதற்கு உப்பு மூட்டையை பஞ்சு மூட்டை எது எளிது? இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இதை பற்றி டிஸ்கஸ் செய்துட்டு என்னது பேசிட்டு தமிழ் நோட்டில் எழுதியிருக்கணும். பேச மட்டும் கூடாது. அப்புறம் எப்பவும் போல் கீழே உள்ள பயிற்சிகளை படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் செய்யுங்க. அப்புறம் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை கண்டுபிடிச்சி வந்தது விழுந்தது அதே மாதிரி கீழே எத்தனை வார்த்தைகள் இருக்கோ கண்டுபிடிச்சி எழுதுங்க. அப்புறம் சிறு வட்டத்தில் வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துருக்கு, அதை கண்டுபிடிச்சி 6 வார்த்தைகளை எழுதுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய முகத்துடைய ஷேப்ஸ் ஸ்மைலி ஃபேஸஸ் இருக்கா, அதை மாதிரி பார்த்து எதற்கு எது வருங்கிறத சரியாக அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் முக பாவனைகளை இந்த அடுத்ததில் செய்யுங்க. அடுத்தது இந்த நம்ம சொல்லி பார்ப்போம்ல டங் ட்விஸ்டர், அதே மாதிரி கொடுத்துருக்கு, நீங்களும் சொல்லி பாருங்கள். மீண்டும் மீண்டும் சொல்லலாமா? கூவுற கோழி கொக்கரக்கோ கோழி, கொக்கரக்கோ கோழி கொழு கொழு கோழி, கொழு கொழு கோழி கொத்தர கோழி. அடுத்தது தோணி மேலே கோணி, கோழி மேலே அணில், அணில் கையில் கனி. இதை நீங்கள் வேக வேகமாக சொல்லி பாருங்க. அடுத்து இதற்குரிய செயல் திட்டம் நீங்களும் இதே மாதிரி ஒரு கதைப்பாடலை கண்டுபிடிச்சி உங்கள் நோட்டில் எழுதி பள்ளிக்கு வரும்போது நீங்களும் நான் டீச்சர் கதை சொன்ன மாதிரியே என்கிட்ட கதை சொல்லி காமிக்கணும். உங்களுடைய தமிழ் நோட்லையும் எழுதிட்டு வந்திருக்கணும். இதுதான் ஜூன் மாதத்திற்குரிய கடைசி பாடமும் கடைசி செயல் திட்டமும். டீச்சர் சொன்னதெல்லாம் மனசில் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் எழுதி உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லையும் செஞ்சுருக்கணும், நோட் புக்லையும் செஞ்சுருக்கணும். எல்லா பாடங்களுக்கும் விடாமல் கேள்வி பதில் எல்லாத்தையும் பாடத்தோடையே சேர்ந்து படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டம் இருக்காது. எனவே எல்லாவற்றையும் படித்து சரியாக செய்து பள்ளிக்கு வரும்போது கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதற்கு மதிப்பீடு, சப்ஜெக்ட் என்ரிச்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதற்கெல்லாம் டீச்சர் மதிப்பெண் மார்க் போட்டு தருவேன். எனவே டீச்சர் சொன்னதை கவனமாக கேட்டு இதுவரைக்கும் உள்ள எல்லா பாடங்களும் 1லிருந்து 10 பாடங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் உங்களுடைய புத்தகத்திலும் உங்களுடைய தமிழ் நோட்டிலையும் சரியாக செய்து கொண்டு வரணும். எல்லாற்றுக்கும் டீச்சர் தனியாக நோட்ஸும் அனுப்பிச்சிருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கலாம். டீச்சர் சொன்னதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். செஞ்சுட்டு வருவீங்க தானே? நன்றி மாணவ மனைவிகளே, கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும். மீண்டும் உங்களை அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.